வார்த்தைகள் இல்லை பரிசுத்த தெய்வம் மகிமைகள் அன்றோ பாடல் பாட வார்த்தைகள் இல்லை பரிசுத்த தெய்வம் மகிமைகள் அன்றோ உலகத்தில் என் வாழ்வு முடியும் வரையில் பாடுவேனே உந்தனுக்காக பாடுவேனே உந்தனுக்காக பாடல் பாட வார்த்தைகள் இல்லை பரிசுத்த தெய்வம் மகிமைகள் அன்றோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 22 வரை, 28 முதல் 33 வரை. தியானத்தின் தலைப்பு: இஸ்ரவேலை ஆண்ட ஆகாப். தன் மனைவியாகிய யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் வசனம் 25. வட ராஜ்யத்தின் வீழ்ச்சியை தியானித்தாலும் அதன் முக்கியமான ஒரு ராஜாவாகிய ஆகாபை குறித்து இன்று கவனிப்போம். மனுக்குலம் இன்று தத்தளிப்பில் இருப்பதை மறுக்க முடியாது. அடுத்த நிமிடம் என்னவாகும் என்று தெரியாத காலத்தில் நாம் வாழுகிறோம். ஆனாலும் சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிறவரும் கொடிய பாவத்தின் பிடியிலிருந்தும் நித்திய நரகத்தின் பயத்திலிருந்தும் நம்மை மீட்டு நடத்தி வருகிற தேவாதி தேவனை பற்றி கொண்டு வாழுவோமானால் என்ன நேரிட்டாலும் நாம் பயப்பட வேண்டியது இல்லை. ஆனால் கர்த்தருடைய கரங்களை விட்டு விலகினால் என்னவாகும் என்பதை இஸ்ரவேலின் வரலாறு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. சாலமோனின் பாவத்தால் அவன் மகனின் ஆளுகையில் 2ஆக பிரிந்து வடபுறமாக சென்ற இஸ்ரவேலின் ராஜ்யம் மீண்டும் 2ஆக பிளந்ததை வாசித்திருக்கிறோமா? பின்னர் அவர்களில் ஒருவன் செத்துப்போக மற்றவன் உம்ரி பலத்தான். இவனுடைய மகன்தான் ஆகாப். தகப்பனின் ஸ்தானத்தில் இஸ்ரவேலுக்கு ராஜாவானான். இவனை குறித்து முக்கிய குறிப்பு: ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மேலும் இந்த பாவமெல்லாம் கொஞ்ச காரியம் என்பது போல புறவினத்தாளாகிய யெசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் கர்த்தரை விட்டு பாகாலை சேவிக்க ஆரம்பித்தான். ஏற்கனவே தேவனை சேவிப்பதில் பின்னின்ற ஒருவனாய் இருக்கும்போது அவன் தெரிந்தெடுத்த விவாகத் துணை அவனை தேவனை விட்டு முற்றிலுமாக பிரித்து போட்டாள். அவனும் அவள் சொற்கேட்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்டான். ஆனால் இதன் விளைவை 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 24 வரை வாசிக்கலாம். தேவனுடைய தீர்ப்பை கேட்ட ஆகாப் தன்னை தாழ்த்தியதால் தீர்ப்பு மாறவில்லை. அது அவன் மகன் நாட்களில் நடந்தேறியது. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 37 வரை. அன்று ஆகாபின் விழுகைக்கு தூண்டுதலாய் இருந்தவள் யெசபேல். இன்று நாம் தேவனை விட்டு சுய வழி செல்ல நமக்கு தூண்டுதலாய் இருப்பது என்ன? அல்லது யார்? தேவனுக்கு விரோதமான பாவ வழியிலிருந்து நம்மை மீட்டெடுத்த இயேசுவின் இரத்தத்திற்கு இன்று நாம் கொடுத்திருக்கும் மதிப்பு என்ன? எழுதி கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வாக்கியத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனை பிரியப்படுத்தி அவரை சேவிப்பதை தவிர நமக்கு வேறென்ன வேண்டும்? தேவனை துக்கப்படுத்தாதிருப்போமாக. ஆகாபின் பாவம் சந்ததியை தொடர்ந்தது. இன்று நமது காரியம் என்ன? தேவனுக்கு விரோதமாக அவருடனான உறவிலிருந்து என்னை பிரிக்கின்ற காரியம் என்ன? ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, எங்கள் சுய வழியில் செல்லாமல் உமக்கு பிரியமானதை செய்து உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேற கிருபை செய்யும். ஆமென்.